மல்லிகை ரசம், மல்லிப்பூ ரசம். அதை வச்சு டீயா இல்ல அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா ரசமா அப்படின்னு பல பழங்களை கொடுக்கக்கூடியதுதான் இந்த மல்லிப்பூ ரசம், மல்லிப்பூ டீ. பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சப்ளிமெண்ட் அப்படிங்கிற கூட சொல்லலாம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது டிசிஹெச் சேனலுக்கு ஆதரவு அளிப்பதற்கு மனமார்ந்த நன்றி. இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா மல்லிகை ரசம், மல்லிப்பூ ரசம், ஜாஸ்மின் டீ. நம்ம யோசிப்போம், யூஸ்வலா நம்ம மல்லிகை பூனா எதுக்கு நினைப்போம்? வாசத்துக்கு நினைப்போம், சென்ட்டுக்கு நினைப்போம், இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நினைப்போம். அதை வச்சு டீயா இல்ல அதை வச்சு பாத்தீங்க அப்படின்னா ரசமா அப்படின்னு. பட் பல பலன்களை கொடுக்கக்கூடியதுதான் இந்த மல்லிப்பூ ரசம், மல்லிப்பூ டூ. ரெண்டுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. மல்லிகை பூ பெண்களுக்கு எப்படி உகந்ததோ அதே மாதிரி பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சப்ளிமெண்ட் அப்படிங்கிற கூட சொல்லலாம். நல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸோ இதற்கு நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய மல்லிகை பூ என்ன அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம நாட்டு மல்லிகை பூவை தான் எடுத்துக்கிறோம். இங்க பாரிஜாதம்லாம் நான் சொல்லல, நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மல்லிகைக்கு தான். நார்மலாவே மல்லிகைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நரம்புகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுல ஏற்படுத்தக்கூடிய அந்த தீவிரம், அசௌகரியம் போன்றவற்றை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி போன்றவற்றிற்கு என்ன அப்படின்னா இந்த ஜாஸ்மினோட ஆயில் இல்லை இந்த ஜாஸ்மின் சென்ட்டை யூஸ்வலா மருத்துவ சிகிச்சையில அரோமா தெரப்பியில யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கு. மல்லிகை பூ இல்லாம அந்த மல்லிகை பூ இலையும் என்னன்னா நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த சென்ட்ரல் ஏசியா கண்ட்ரிஸ் இருக்கு பாத்தீங்களா, மத்திய ஆசிய நாடுகள், இங்க ரோஜா பூ, மல்லிகை பூ போன்றவற்றை உலர்த்தி அதுல டீ போடும் வழக்கம் அதிக அளவுல இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல ப்ரிப்பரேஷன் பார்த்துட்டு அப்புறம் இதனுடைய நன்மைகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்லிப்பூ டீ. ஸோ மல்லிகை பூ டீ போடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மல்லிகை பூவை நல்லா தண்ணீர்ல வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு ஒரு துணி, சுத்தமான நூல் துணியில அதை பரப்பிடணும். பரப்பிட்டு ஃபேன் போட்டு உலர்த்திடணும். உலர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரொம்ப வெயிலும் இல்லாமல் நிழலும் இல்லாமல் அப்படியே உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா உலர்ந்ததை ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுக்கணும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 வருடம் ஆனாலும் நீங்க காற்று புகாததுல இது பண்ணீங்கன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ மத்திய ஆசிய நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மல்லிகை பூ, உலர்ந்த மல்லிகை பூ இந்த டீக்காக இது கூட வேற எந்த நம்ம யூஸ்வலா இருக்கக்கூடிய தேயிலை தூள்லாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க, இதை மட்டும்தான் சேர்ப்பாங்க. ஸோ இந்த டீ பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியானது. அதனால நம்ம இந்த ப்ரிப்பரேஷனை தானே தவிர வேற எந்த ப்ரிப்பரேஷனும் அவங்க யூஸ் பண்றது கிடையாது. ரஷ்ய நாடுகள்லையும் இது யூஸ் பண்றது. ஸோ இது நமக்கு தெரிந்த நபர் ஒருவர் கொடுத்து, ஆக்சுவலா மல்லிப்பூ ரசம் நம்ம மருத்துவத்துல நம்ம யூஸ் பண்றதா, பட் மல்லிகை பூ டீ அவர் சொன்ன ரெசிபி தான். ஸோ இதை உலர்த்தி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நார்மலாக நம்ம டீ வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா 1 கிளாஸ் தண்ணீர் போட்டு கொதிக்க வைப்போம். ஸோ கொதிக்க விடும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு 10லேருந்து 15 மல்லிகை எடுத்துட்டு நம்ம கையில நல்லா அப்படி தேய்ச்சிக்கணும், நுணுக்கிட்டு அதுல போடணும். போட்டுட்டு அந்த போட்ட பிறகு ஒரு கொதி வரும். அந்த கொதி வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை சிம்ல வச்சிடணும். சிம்ல எவ்வளவு நேரம் வைக்கணும் அப்படின்னா வெறும் 2 நிமிடங்கள் தான் வைக்கணும். ஸோ 2 நிமிடங்கள் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இந்த மல்லிகை பூ டீயை ரொம்ப சுட சுடவும் குடிக்கக்கூடாது, ஆறி போயும் குடிக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் கூலாக விட்டுட்டு இளம் வெதுவெதுப்பான சூடு அந்த மாதிரி இதுல நம்ம பருகலாம். இதை எதுக்கு பருகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, மன அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறவங்க பருகலாம். இரவில் எனக்கு தூக்கம் சரியாக வரல அப்படிங்கிறவங்க இதை பருகலாம். அதே மாதிரி சரும பிரச்சனைகள் போன்றவை இருக்கிறவங்க பருகலாம். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க பருகலாம். இந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறப்ப நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும்,
இந்த மல்லிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெப்ப வீரியம். அந்த மல்லிகை பூ அப்படிங்கிறது வெப்ப வீரியமான ஒரு பூ. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்க கூடாது. கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு ஒரு கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்கு அந்த மாதிரி சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மல்லிகை பூ டீயை வந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்லிகை பூ டீயை குடிக்கிறப்ப நமக்கு நல்ல பலன் தரும். அடுத்து மல்லிப்பூ ரசம். ஸோ மல்லிப்பூ ரசம்ல மல்லிகை பூவில் என்ன இருக்குன்னா பென்சை பென்சோயேட்டுங்கிறது இருக்கு. இது என்ன அப்படின்னா இயற்கையிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈஸ்ட்ரோஜன் ரெசப்டாஸா இருக்கு. குறிப்பாக பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் போன்றவற்றிற்கு இது ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் சோர்ஸா இருக்கும். ஸோ மல்லிப்பூ ரசத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ் மல்லிகை பூ இது பண்ணணும். ஸோ இதை நல்லா நம்ம அலசிடணும். ஸோ அலசிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காம்புகளை மட்டும் எடுத்துட்டு இந்த மல்லிகை பூவை நம்ம நார்மலா இட்லி சட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுல கீழே சுத்தமான தண்ணீர், நம்ம குடிக்க என்ன தண்ணீர் பயன்படுத்துறோமோ அந்த தண்ணீரை வந்து அதுல இது பண்ணிடணும். பண்ணிட்டு மேலே வந்து நான் அதை நல்லா எரிக்கும் பொழுது ஆவி வரும். ஸோ ஆவி வரும் பொழுது என்ன பண்ணணும்னா நம்ம நார்மலா புட்டு வேக வைக்கிறப்பலாம் ஒரு தட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தட்டு போட்டு அதுல இந்த மல்லிகை பூ வைக்கிறோம். மல்லிகை பூ எவ்வளோ வைக்கணும்னா ஃப்ரெஷ் மல்லிகை பூ நல்லா இவ்வளோ எடுத்து அதுல வச்சுட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு சிம்ல வந்து வைக்கணும். ஸோ சிம்ல எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிடம் வந்து வைக்கணும். 15 நிமிடம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கணும். எவ்வளவு டாக்டர் இந்த தண்ணீரை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ml எடுக்கணும். 250 ml தினமும் காலை வெறும் வயிற்றில் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வர பிசிஓஎஸ். ஆக்சுவலாக பிசிஓஎஸ்க்கு இது நன்மை பயக்கும், ஆனால் டைரக்டா நன்மை பயக்காது. எந்த வகையில் இது நன்மை பயக்கும் அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. ஸோ அதனால உடல் இளைப்பு போன்றவற்றை வந்து இது ஏற்படுத்தும். ஸோ அதனால இந்த மல்லிப்பூ ரசத்தை பிசிஓஎஸ் யூஸ்வலாக எனக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக வருதுங்கிறவங்க இதை எடுக்கலாம். அது மாதிரி பீரியட்ஸ் அப்போ பெயின் ஜாஸ்தியாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த மல்லிப்பூ ரசத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரப்ப நல்ல நன்மை பயக்கும். மல்லிப்பூ டீ அப்படிங்கிறது டெய்லி எடுத்துக்கலாமானா தாராளமாக டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி எடுக்கும் பொழுது கேன்சர் போன்ற நோய்கள், இன்னும் பல பெரும் நோய்கள்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை இந்த மல்லிப்பூ டீக்கு இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி தரவுகளும் இருக்கு. மல்லிப்பூ ரசத்தை நெடுநாட்கள் வந்து எடுக்கக்கூடாது. குறிப்பாக ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்க மல்லிப்பூ ரசத்தை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது உஷ்ண வீரியமானது. பிசிஓஎஸ் பீரியட்ஸ் சரியா வராமல் இருக்கிறவங்க, மாதவிடாயின் போது பெயின் இருக்கிறவங்க, அவங்க மட்டும் இந்த மல்லிப்பூ ரசத்தை எடுத்துக்கலாம். நன்றி.